நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஆராய்ந்து நல்லது மட்டும் நடக்கும்னா அதற்கு தகுந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கும் நல்ல ஒரு எண்ணம் தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். ஸோ நல்லதா கெட்டதா, உளவு பிரிவு அப்படின்னு சொல்லும்போது இது நல்லது செய்தா கெட்டது செய்தா. 1955 சீனாவுக்கே சென்று வருகிறார் ஆரன் கவ் அவர்கள். 1956 இந்தியாவுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வந்து இறங்குகிறார். அதன் பிறகு என்ன நடந்தது, எதற்காக கானா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு செல்கிறார், கானா அப்படிங்கிற ஒரு நாடு இருந்ததா, அப்படி இருந்தது என்றால் இவருடைய பொறுப்பு அங்கே என்னவாக இருந்தது? ஒரு வருடத்துல மறுபடியும் இந்தியாவுக்கே திரும்ப வருகிறாரு. அதனுடைய காரணம் என்ன? இந்த ஒரு பதிவுல பார்த்துடலாமா? இது ரா பாகம் 4. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1956 ஆரன் கவ் அவர்கள் இந்தியாவில் வந்து இறங்குறாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். எப்படியாவது ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரோ செய்த முயற்சியில் இந்தியா வீழ்ந்து விடாமல் தடுத்தது ஆரன் கவ் அவர்கள் தான். அதுக்கு உறுதுணையாக இருந்த போலோநாத் முல்லிக் அவர்கள். முல்லிக் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாருமே கிடையாது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய தலைவராக இருந்தார். இந்த முல்லிக் அவர்கள் தான் நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆரன் கவ் அவர்களுக்கு சீனாவுக்கு போகிறதுக்கான அந்த அதிகாரத்தை கொடுத்தது. அந்த முல்லிக் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், நம்முடைய ஒரு வீரர் இப்படி உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். அடுத்த 2 வருடங்கள் ரொம்ப அமைதியா செல்கிறது ஆரன் கவ் அவர்களுடைய வாழ்க்கையில். அப்பந்தான் திருமணம், அவங்களுடைய குழந்தை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நேரத்தில் தான் கானா நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நபர் இந்தியாவுக்கு வருகிறார். நேரு அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையுடன் வந்தவர் நேரு அவர்களை பார்க்கிறார்கள். அங்கே பலவிதமான டிஸ்கஷன் ஓடுது. அந்த டிஸ்கஷன் முடிவில் நேரு மற்றும் இந்த கானாலிருந்து வந்த 2 நபர்கள் ஒரே ஒரு முடிவை எடுக்கிறார்கள். இந்தியா எங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற அந்த முடிவு தான். இந்தியா கானாவுக்கு உதவி செய்ய போகிறதா? இது நடப்பது எப்போ தெரியுமா? 1957, 58 இந்த ஒரு காலகட்டத்தில். காரணம் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது பிரிட்டிஷிடம் இருந்து. அதே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய பல நாடுகளை கையகப்படுத்தி இருந்தார்கள். அப்படி ஒரு நாடு தான் கோல்டு கோஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நாடு. இந்த கோல்டு கோஸ்ட் அப்படின்னு சொல்ற இந்த நாட்டில் வேறொரு அமைப்பு ஏற்பட்டது. அந்த அமைப்பின் பெயர் யுனைடெட் கோல்டு கோஸ்ட் கன்வென்ஷன் அப்படிங்கிறது தான். இந்த யுனைடெட் கோல்டு கோஸ்ட் கன்வென்ஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு எப்படியாவது எங்களுக்கு விடுதலை வேண்டும், நாங்கள் தனி நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் வைக்கிறார்கள். 10 வருடங்கள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு 1957 இந்த கோல்டன் கோஸ்ட் அப்படிங்கிற அந்த பெயர் மாற்றப்பட்டு கானா அப்படிங்கிற ஒரு நாடு உதயமாகிறது. புதிதாக உருவான நாடுகளுக்கு தான் பேண்டங்ல வச்சு மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லி 1955 காஷ்மீர் பிரின்சஸ் என்கிற ஒரு விமானம் பறந்து சென்றது அப்படிங்கிறத போன பதிவில் நம்ம பார்த்தோம். அதே பேண்டங் மாநாட்டில் இந்த கானாவை சேர்ந்த இந்த தலைவர்களும் இருந்தார்கள். ஸோ 1957 எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அடுத்ததா உங்களே மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாதிரியான ஒரு அமைப்பை நாங்கள் அமைக்க வேண்டும். இந்தியா எங்களுக்கு உதவ முடியுமா? பல பிரச்சனைகள் இருக்கு, பல நாடுகள் எங்களுக்கு எதிரியாக மாறுகிறார்கள் அப்படிங்கிற உதவியை கானா நாட்டினுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர், முதல் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய குவாமே நிக்ரூமா அப்படிங்கிறவர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். நேரு அவர்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆனால் அது 3 கட்ட பிளான், நீங்க அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிளானாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்டம், முல்லிக் அவர்கள் நேராக எங்கே வருவாங்க? கானாக்கு வருவாங்க. உங்கள் நாட்டுக்கு வந்து அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாக பார்த்துட்டு வருவாங்க. அப்படி பார்த்துட்டு வந்த பிறகு உங்கள் நாட்டிலிருந்து 2 அதிகாரிகளை இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும். இந்தியாவுக்கு அனுப்பி நாங்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வழியாக, ஐபி வழியாக அவங்களுக்கு தேவையான பலவிதமான நடவடிக்கைகள் இல்லாட்டி ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும். அப்படி கொடுத்து முடித்த பிறகு அந்த 2 நபர்கள் உங்கள் நாட்டுக்கு திருப்ப அனுப்பப்படுவார்கள். அது கூடவே எங்கள் நாட்டில் தலை சிறந்த ஒரு வீரர் உங்கள் நாட்டுக்கு வருவார். இதுதான் அந்த அக்ரிமெண்ட்.
இதற்காக இந்தியா என்ன கேட்டுக்கொண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நாட்டுக்கு தேவையான பல உதவிகளை நீங்களும் செய்ய வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளை ஒன்றிணைப்பதற்காக, இந்தியா கூட எப்போதுமே நட்புடன் இருப்பதற்காக நீங்கள் உங்களுடைய வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நாடுகளும் சம்மதம் தெரிவிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவினுடைய காய் நகர்த்தல். இந்தியாவினுடைய முல்லிக் அவர்கள் கானாக்கு போகிறாங்க. அங்கிருந்து 2 நபர்கள் இந்தியாவுக்கு வராங்க. ஐபி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாரை அங்கே அனுப்பலாம்? கானாவுக்கு அனுப்பி இதே மாதிரியான ஒரு குட்டி உளவுப்படை, இந்தியாவுக்கு உள்நாட்டை மட்டும் உளவு பார்க்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ மாதிரி கானா நாட்டுக்கும் ஒரு உளவுப்படை தேவைப்படுகிறது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உளவுப்படை அமைத்து கொடுப்பதற்கான அந்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் எல்லாரும் சொல்ற பெயர் ஆரன் கவ் அவர்கள் தான். ஆரன் கவ் அவர்கள் கரெக்டா பிப்ரவரி மாதம் 1959 வருடம் கானா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு செல்கிறார். அங்க போன போதுதான் ஆரன் கவ் அவர்களுக்கு பலவிதமான உண்மை தெரிகிறது. இங்க இன்டெலிஜென்ஸ் உளவு பார்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகளில் எந்த அதிகாரிகளும் தயாராக இல்லை. இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இது என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சந்தேகத்துடன் ஆரன் கவ் தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறார். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவர் உறுதியா இருக்கார். இந்த நாட்டில் ஒரு உளவுப்படையை, அதுவும் நம்ம கண்காணிப்பில் ஒரு உளவுப்படை அமைத்து விட்டோம் என்றால் இதே மாதிரி பல நாடுகளிலும் நம்மால் உளவுப்படையை அமைக்க முடியும். அன்று ஆரன் கவ் நினைத்தது தான் ஆப்கானிஸ்தான், இல்லாட்டி இப்போ இருக்கிற ஈரான், ஈராக், இப்படி பல நாடுகளில் நம்முடைய உளவுப்படை அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆரன் கவ் அவர்கள் நேராக கானாவுக்கு செல்கிறார். அவருக்காக ஒரு அலுவலகம் என்பது திறக்கப்படுகிறது. அந்த அலுவலகத்தில் யாருமே கிடையாது. சொல்லப்போனால் ஆரன் கவ் மட்டுமே இருக்கிறார்கள். இதற்காக கானா அரசாங்கம் ஒதுக்கிய அந்த அமௌண்ட், இல்லாட்டி பணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான பணம் தான். இதை வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். அந்த டீம் யாருக்கும் தெரியாம உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அத்தனை தொழில்நுட்பங்களும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆரன் கவினுடைய வேலை அதிகரித்து வருகிறது. இவருடைய திறமை இங்கே மெருகேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர், 2 நபர் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நபர்களை அந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்க்கிறார் ஆரன் கவ் அவர்கள். அவங்களுக்கு தேவையான அத்தனை விதமான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுகிறது. கரெக்டா ஒரு வருஷம் கூட முடியல. அதாவது 1959 டிசம்பர் மாதம் அவங்களுக்கான ஒரு உளவுப்படையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ஆரன் கவ் அவர்கள். அந்த உளவுப்படை தான் கானால இன்றும் அறியப்படுகிற ஒரு படை. அந்த படையின் பெயர் ஃபாரின் சர்வீஸ் ரிசர்ச் பியூரோ அப்படிங்கிறது தான். FSRB அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியாச்சு. இப்போ இந்தியாவிலிருந்து ஆரன் கவ் அவர்களுக்கு அடுத்த அழைப்பு செல்கிறது. நீங்க இந்தியாவுக்கு திரும்பி வாங்க, உங்களுக்கு பதிலாக வேறொரு நபர் அங்கே வருகிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். ஆரன் கவ் அவர்களுக்கு பதிலாக வேறொரு நபரா? அப்படின்னா ஆரன் கவ் அவர்களும் இந்த வேறொரு மனிதரும் எப்போதாவது சந்தித்து கொண்டார்களா என்று கேட்டால் 1968 ரா அப்படிங்கிற நம்முடைய உளவுப்படை திறக்கப்படும் போது இந்த 2 நபர்கள், ஆரன் கவ் மற்றும் புதிதாக இந்த கானா நாட்டுக்கு வரக்கூடிய இந்த 2 நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. இதையும் தாண்டி வேறொரு மனிதரும் இருந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ புதிதாக வந்த அந்த நபரின் பெயர் கிணத்தின்கரா சங்கரன் நாயர் அப்படிங்கிறது தான். இந்த சங்கரன் அவர்கள் நேராக கானாவுக்கு செல்கிறார்கள். ஆரன் கவ் அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்தபோது சங்கரன் அவர்களை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸை ஆரன் கவ் அவர்கள் சங்கரன் அவர்கள்ட்ட சொன்னார்களாம். அப்போதுதான் சங்கரன் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இதே மாதிரி நாமும் என்ன செய்யணும், எல்லா விதத்திலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏன்னா யார் இங்கே வரப்போறாங்க அப்படின்னு சொல்றத இந்திய அரசாங்கம் ஆரன் கவ்ட்ட சொல்லவில்லை அப்படிங்கிறது இந்த சங்கரனுக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஆரன் கவ் அவர்கள் எப்படி மோப்பம் பிடித்தார், எப்படி என்னுடைய வாழ்க்கை வரலாறு இவருக்கு தெரிந்தது, இப்படி பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் இந்த சங்கரன் நாயர் அப்படிங்கிறவங்க இந்த கானா நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆரன் கவ் அவர்கள் நேராக இந்தியாவுக்கே திரும்புகிறார். இந்தியாவுக்கு திரும்பும்போது ஜவஹர்லால் நேருனுடைய மிக முக்கியமான ஒரு கார்டாக, அதாவது அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு செக்யூரிட்டியினுடைய ஹெட்டாக மாறுகிறார் ஆரன் கவ் அவர்கள். இப்போ நம்ம நினைச்ச மாதிரியே இங்கே பலவிதமான அரசியல் குழப்பங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. 1955 ஆரன் கவை பாராட்டினார்கள் சீனர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் 1954 இருந்தே நமக்கும் சீனாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பித்து விட்டது. அது 1959 பூதாகரமாக வெடித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் தான் ஆரன் கவ் அவர்களை கானாலிருந்து இந்திய அரசாங்கம் இங்கே அழைத்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? 1959 சீனாவுக்கு எதிராக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தப்படுகிறது. தலாய் லாமா திபெத் நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு தலைவர். அவரை எதிர்க்கிறது சீன அரசாங்கம். உடனே தலாய் லாமா இந்தியாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். நான் உங்க நாட்டு பிரஜையா மாறிவிடலாமா, எனக்கு நீங்க அங்கீகாரம் தருவீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். நெஹ்ரு அவர்கள் வேற மறுப்பே இல்லாம நீங்க இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தலாய் லாமா அவர்களுக்கு இந்தியாவினுடைய ஒரு சார்பாக மிக முக்கியமான சில அறிவிப்புகள் கொடுக்கப்படுகிறது. தலாய் லாமா இந்தியாவுக்கு வந்துவிட்டார். அக்ஷாய் சீன் பிரச்சனை வேற ஓடிட்டு இருக்கு. இது நடப்பது 1959-60.
இந்த காலகட்டத்தில் ஆரன் கவ் அவர்களுக்கு சின்னதாக ஒரு விஷயம் புரிகிறது. சீனா நமக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை நேராக முல்லிக் அவர்களிடமும் அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்களிடமும் இந்த ஆரன் கவ் அவர்கள் சமர்ப்பிக்கிறார். ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது, சீனா நம்ம மீது படையெடுக்காது அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த ரிப்போர்ட் என்ன செஞ்சிட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. 1962 சீனா நம் மீது படையெடுக்கிறது. அந்த படையெடுப்பில் 1000க்கும் அதிகமான இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். 1000க்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் ஏற்படுகிறது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் தோற்றுவிட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. ஆரன் கவ் போன்ற பலவிதமான வீரர்களுக்கு இது பேரிழப்பாக இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் வருடங்களில், ஒன்றோ இரண்டோ வருடங்களில் அடுத்ததா நெஹ்ரு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். லால் பகதூர் சாஸ்திரி வருகிறார்கள். ஆபரேஷன் கிப்ரால்டர் அப்படிங்கிற அந்த பிரச்சனை 1965 ஏற்படுகிறது. அந்த பிரச்சனையின் போது இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய உளவு சரி கிடையாது. மறுபடியும் பாகிஸ்தானியர்கள் 30,000க்கும் அதிகமான தீவிரவாதிகள் உள்ளே வந்துவிட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி. அதற்கான பிளேலிஸ்ட் பார்க்கவில்லை என்றால் பார்த்து விடுங்கள். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஒரே ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. நம்மளால உள்நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க முடிகிறது. வெளிநாடுகளுடைய அந்த பிரச்சனை நமக்கு தெரியல. நம்ம இரட்டை குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமராக இருப்பவர் இந்திரா காந்தி அவர்கள். இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி சும்மாவா சொன்னாங்க? அதாவது ஆரன் கவ் அவர்களை பார்த்து இந்திரா காந்தி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எங்க அப்பாவுக்கு நீங்க என்னென்ன உதவிகள் செஞ்சீங்க, எந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்க நமக்கு தேவையான வேறொரு ரிப்போர்ட் உருவாக்குங்க. நம்முடைய உளவு அமைப்பு வெளிநாடுகளிலும் உளவு வேலையை செய்ய வேண்டும். அப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆரன் கவ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இத்தனை நாட்கள் இதைத்தானே எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டமைப்பாக செய்கிறார் ஆரன் கவ் அவர்கள். இப்படித்தான் 1968 செப்டம்பர் மாதம் நம்முடைய ரா அப்படிங்கிற உளவமைப்பு உருவாகிறது. இந்த உருவாக்கத்திற்கு பிறகுதான் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கக்கூடிய 200 நபர்கள் ரா அப்படிங்கிற புதிய அமைப்புக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதை பாகம் 3ல பார்த்துட்டோம். ஆனா இதன் பிறகு முக்கியமா ஒரே ஒரு விஷயம் நடந்தது. அமெரிக்காவினுடைய CIA இந்தியாவிடம் ஒரே ஒரு உதவியை கேட்கிறார்கள். சீனாவை உளவு பார்க்க வேண்டும். சீனாவை உளவு பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறது அமெரிக்கா. இந்த உளவு பார்ப்பதற்கு முன்னால் இந்தியாவில் 3 அமைப்புகள் இருந்தது. ARC, SFF, SSB அப்படிங்கிறது தான் ஏவியேஷன் ரிசர்ச் சென்டர், ஸ்பெஷல் ஃப்ரண்டயர் ஃபோர்ஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் சர்வீஸ் பியூரோ அப்படிங்கிறது தான். இந்த ARC அப்படின்னு சொல்ற ஏவியேஷன் ரிசர்ச் சென்டரினுடைய தலைவராக இருந்தவர் தான் ஆரன் கவ் அவர்கள். அந்த ஆரன் கவ் அவர்கள் தான் அடுத்ததா ராவெல்லாம் தொடங்குகிறார். ஸோ இந்த ARC மற்றும் CIA இவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இன்றளவும் இமயமலையில் அந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாக இருக்கிறது. ஒரு முறை கிடையாது, 2 முறை கிடையாது, 5-6 முறை மிகப்பெரிய அளவு ஒரு கருவியை இமயமலையில் கொண்டு நாம வைத்தோமா? அது எப்படி தோல்வியில் முடிந்தது? அப்படி தோல்வியில் முடியும் போது ஆரன் கவ் அவர்கள் கற்ற பாடம் என்ன? அடுத்த பதிவு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்க போகுது. இமயமலையில் டிராவல் பண்ண போகிறோம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.